பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் முகமாகவும் தரம் தாழ்ந்த கருத்துக்களை தெரிவித்த ராசா மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் வேலு குபேந்திரன் புகார் அளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியது உறுதியான நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராசா தனது எக்ஸ்தல வலைப்பக்கத்தில் பூமுடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு இடம் என்ற கடுமையான சொற்களுடன் விமர்சனம் செய்திருந்தார். இந்த கருத்துக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் குபேந்திரன் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ராசா மீது வழக்கு பதிவு செய்ய புகார் அளித்துள்ளார். பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் முகமாகவும் தரம் தாழ்ந்த கருத்துக்களை தெரிவித்த ராசா மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார். இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலையிலே எக்ஸ்தல பதிவிலே இந்தியாவினுடைய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், சட்டப்படிப்பு படித்தவர், திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே பூ முடித்தவளை விட்டுவிட்டு புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுகிறார் என்கிற ஆபாச வார்த்தைகளால் ஒரு ஆபாச புத்தகத்தை போன்ற ஒரு பதிவை இன்றைக்கு எக்ஸ்தலத்திலே பதிவிட்டு கூட்டணியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்ததை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே மிக கேவலமான ஒரு பதிவை இன்றைக்கு ராசா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த பதிவு என்பது இணையதளங்களிலே மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. எல்லார் மத்தியிலும் பேசப்படுகிறது. பெண்களால் மிக மோசமாக ஆபாசமாக அருவறுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே ராசா மீது உடனடியாக தமிழக காவல்துறை பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் பொது அமைதியை குலைக்கக்கூடிய வகையிலே அவருடைய பதிவு இருந்தமைக்காகவும் வழக்கினை தொடர்ந்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலே இன்றைக்கு புகார் அளித்திருக்கிறோம்.